என்னுடைய பேர் குருமோகன். இங்கே வந்து இப்போ இந்த பிஎம் முஃப்த் சூர்யாகர் யோஜனா இந்த ஸ்கீமில் பேனல் போட்டிருக்கிறோம். இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்து கரண்ட்டு பில் வந்து அரௌண்ட் 1500லேருந்து 3500 வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த கரண்ட்டு பில்லை எப்படியா குறைக்கலாம், இனிமேல் ஏசி போட்டோம்னா சம்மர் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இந்த சம்மரில் வந்து கரண்ட்டு பில்லை குறைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்குறப்ப தான் இந்த பிஎம் சூர்யாகர் முஃப்த் யோஜனா இந்த ஸ்கீமை பற்றி படித்து இதிலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு தென் இது எப்படி லாகின் பண்ணுறது, இது எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் அக்சஸ் பண்ணுறதா, பேங்க்கில் கான்டாக்ட் பண்ணுறதா, இல்லாட்டி வேறு யார் மூலமாக இதை நம்ம இன்ஃபர்மேஷனை அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணுறதுன்னு இப்போ விசாரிக்கிறப்போ தென் எவ்ரிதிங் வாஸ் அவைலபிள் இன் த நெட்டிலேயே நீங்கள் வந்து இந்த பிஎம் சூர்யாகர் யோஜனா இந்த இதில் நீங்கள் ஸ்கீம் நெட்டில் போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்லோடு பண்ணினீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. தென் அக்கார்டிங்லி இந்த நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குதுன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய லாஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில் என்ன பே பண்ணிங்களா அதனுடைய காப்பி, அடுத்து உங்களுடைய கன்சியூமர் நம்பர், ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இதை வச்சு அப்லோட் பண்ணினோம். வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணினேன். எந்தெந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் அவைலபிளாக இருக்கிறது மார்க்கெட்டில், எது லேட்டஸ்ட் வெர்ஷன் சர்ச். இப்போ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் அதனுடைய எந்த ஒரு பேனல் இதை கொண்டு வந்தாலுமே 6 மந்த்ஸுக்கு அப்புறம் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிடுறது. அதனால் இதில் வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சருக்கு உள்ளது மாதிரி போடணும் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே இந்த டெரஸில் வந்து வாக்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அக்கேஷனலி எப்போயாவது ஒரு கெட் டுகெதர் வைக்கிறது அப்படின்னாலுமே இந்த டாப் ஸ்பேஸ் எனக்கு வேண்டி இருந்ததுனால ஒரு எலிவேட்டட் பேனல் போட்டால் நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். நோ மேட்டர் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையராக இருந்தாலும் கூட நம்ம ஆல்வேஸ் இந்த இதில் வாக்கிங் ஸ்பேஸாகவோ, அப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் வைக்கிறப்ப டைனிங் ஸ்பேஸ், ஒரு டின்னர் வச்சுக்கிறதுக்கு இதுகளுக்கு எல்லாமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி எலிவேட்டட் பேனல் போகிறோம். பட்டு அந்த போகிறதுக்கு முன்னாடியே இந்த பி டைப் பேனல், என் டைப் பேனல் அப்படிங்கிறத பற்றி நெட்டில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இவங்ககிட்ட அல்கெமி எனர்ஜியில் கான்டாக்ட் பண்ணுறப்ப தே ரெடிலி அக்ரீட் தட் வி வில் புட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆஃப் என் டைப் பேனல். பி டைப் பேனலுங்கிறது எப்படி இருக்கிறதுனா, ஆரம்ப காலத்தில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய சேட்டலைட்ஸ் இங்கேருந்து போகிறதுல அங்கே வந்து ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுனா அந்த பேனலுடைய லைஃப் எக்ஸ்டென்ஷன் வர்றதுக்காக வேண்டி தான் பி டைப் பேனல் போட்டுருக்குறாங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம எர்த்துலேயே இருக்கிறதுனால அந்த மாதிரி கம்பல்ஷன் இல்லாத சூழ்நிலையில் நவ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் என் டைப் பேனல் வந்து நமக்கு கிடைக்கிறது. என் டைப் பேனலினுடைய இது வந்து லைஃப், ஆவரேஜ் லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் வரைக்கும் வருது இதனுடைய லைஃப். அந்த 25 இயர்ஸில் நம்ம பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்னால் சர்ஃபஸை க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே போதும். இதில் ரோட்ரி பார்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால இதனுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி பீரியாடிக்காக பெயிண்ட் பண்ணி அப்புறம் அந்த பேனலையும் பீரியாடிக்காக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய எனர்ஜி அவுட்புட் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போது அந்த எலிவேட்டட் பேனல் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கெப்பாசிட்டி 2.825 அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே என்ன இருக்கிறதுனா, இது பைஃபேஷியல் பேனலுங்கிறதுனால டாப் சர்ஃபஸில் உள்ள எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கிறதோ அதை மாத்திரம்தான் கால்குலேட் பண்ணி 565 × 5 இஸ் ஈக்குவல் டு 2.825ன்னு சொல்கிறாங்க. பட்டு சேம் அமௌண்ட் ஆஃப் 2.825 பேனல் வந்து பாட்டம் சர்ஃபஸ்லேயும் இருக்கிறதுனால நம்ம பாட்டம்லேருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சன்லைட் ரெஃப்ளெக்ஷன், லைட் ரெஃப்ளெக்ஷன் வருதோ அதை பொறுத்து உங்களுடைய அவுட்புட் ஜாஸ்தியாக வருது. இப்போ என்னுடைய பேனலில் வந்து நான் அப்சர்வ் பண்ணினதில் என்ன வந்துகிட்டு இருக்கிறதுனா, ஆல்மோஸ்ட் 15% கிட்ட வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டு இருக்கிறது. இந்த எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டதுனால சன்லைட் ரெஃப்ளெக்ஷன் பாட்டமில் வந்து ஆல்ரெடி டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட், ஆஷியன் பெயிண்ட்டோட டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்ததுனால உங்களுக்கு வந்து சன்லைட் ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கிறது. அதே பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கிறதுனால நல்ல பவர் வந்துகிட்டு இருக்கிறது. டு டாக் அபவுட் அல்கெமி எனர்ஜி வந்து தே கிவன் எ வெரி குட் சப்போர்ட். மிஸ்டர் ஜெபராஜ் வந்தார் எங்ககிட்ட. வந்துட்டு அவர்கிட்ட ஐ டோல்ட் மை சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட், என்னோடது என்ன வேணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். ஈ ரெடிலி கன்சீவ்ட் தட் ஐடியா ஆஃப் திஸ் ஒன். இப்போ வந்து இந்த 2.825 கிலோவாட் கெப்பாசிட்டி உள்ள சோலார் பிளான்ட் ஆப்ரேஷனில் இருக்கிறப்போ
நார்மலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் நவம்பர்லேருந்து ஆப்ரேஷன் இருக்கப்போ நம்ம சர்ச் இன் தமிழ்நாடு ரெய்னி சீசனாக இருந்தது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4.5 to 5 யூனிட்ஸ் பர் கிலோவாட்டு கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பீரியட் வந்து February. ஸோ ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்டட். இந்த சம்மரில் வந்து இது ஆல்மோஸ்ட் என்னுடைய ஈல்டு என்ன வந்து பேனலினுடைய ஈல்டு என்ன வந்துட்டுருக்குதுன்னா 7.1 யூனிட்ஸ் பர் கிலோவாட்டு வந்துட்டுருக்கிறது. கரண்ட் பில்லு ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கிறது. என்னுடைய கரண்ட் பில்லு ஆல்மோஸ்ட் 0 எக்ஸப்ட் தட் நெட் மீட்டர் சார்ஜஸ், நத்திங் எல்ஸ். ஜீரோ எனர்ஜி, ஜீரோ தான் பில்லு எனக்கு வருது. நெட் மீட்டர் சார்ஜஸ் வந்து அப்ராக்சிமேட்லி அரவுண்டு 399 400 ருபீஸ் கிட்ட வருது நெட் மீட்டர் சார்ஜிங்ஸ். தேங்க்யூ. மக்களே, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் கஸ்டமர் சொன்ன டெக்னிக்கல் இன்புட்ஸ், அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். இந்த சின்ன பிளான்ட் மூலமாக என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5 பேனல் சிஸ்டம் ஒரு வருஷத்துக்கு 4500 யூனிட் பவர் ஜென்ரேட் பண்ணுது. 3 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை அவாய்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதனோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 ட்ரீஸ்க்கு ஈக்குவலண்ட்டானது தான் இந்த 2.85 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட்டு. சோலார் ஃபார் யுவர் சோல், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இஸ் அவர் கோல் அப்படிங்கிற எங்கள் டேக்லைனோட ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை சோலார் மூலமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியில் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, see you in next video.